காலை நேரம் மற்றும் பரபரப்பு நிறைந்த ரயில் நிலையம், இருபக்கமும் நடைமேடை. நடுவில் ரயில்கள் செல்வதற்கு 2 தண்டவாளம் அமைந்த ரயில் நிலையம். அங்கு எல்லோரும் ரயிலில் பயணம் செய்வதற்கு நடைமேடையில் காத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு நடுநிலை வயதில் இருக்கும் ஒரு பெண் தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு நடைமேடையின் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் செல்ல ரயில் இரும்பு பாதையை பயன்படுத்துகிறாள். அங்கு இருந்த சிலர் அந்த பெண்ணிடம், இப்போது ஒரு அதிவேக ரயில் வருவதாக ரயில் நிலைய நிர்வாகி கூறியுள்ளார், அதனால நீங்கள் இரும்பு பாதையை கடக்க வேண்டாம் என்று கூறினார்கள். அதை அந்த பெண் கேட்காமல் நடைமேடையில் இருந்து இறங்கினாள். அங்கு இருக்கும் கற்களில் அந்த பெண் கால்வழிக்கு கீழே விழுந்தாள். அவள் குழந்தை தவழ்ந்து பக்கத்தில் இருக்கும் தண்டவாளத்திற்கு தவழ்ந்து செல்கிறது. அந்த தண்டவாளத்தில் ரயில் ஒன்று அதிக ஒலி எழுப்பிக் கொண்டு வேகமாக வருகிறது. அங்கு இருந்த அனைவராலும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை. அந்த பெண்ணால் கூட காப்பாற்ற முடியவில்லை. அவள் அடிபட்டு இருக்கிறாள். அந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து செல்கிறது. அனைவரும் கண்ணில் கண்ணீரோடு அந்த குழந்தையை நினைத்து வருந்துகிறார்கள். அந்த பெண்ணும் தன் தவறால் குழந்தையின் நிலையைக் கண்டு அழுகிறாள். திடீரென்று அந்த குழந்தை மேல் ஏதோ ஒரு பொருள் விழுகிறது. அதை கண்டதும் அந்த குழந்தை அதை கையில் எடுத்துக்கொண்டு தண்டவாளம் கிட்டே செல்லாமல் அங்கேயே அமர்ந்து அந்த பொருளை வாயில் வைத்து கடிக்க துவங்கியது. அனைவரும் திடீரென்று எப்படி ஒரு பொருள் விழுகிறது என்று மேலே பார்த்தனர். அங்கு ரயில் நிலையத்தில் அமைந்து இருக்கும் மேம்பாலத்தில் ஒரு இளம் வயதில் உள்ள கதாநாயகன்தான் அந்த பொருளை அந்த குழந்தை மேல் போட்டு உள்ளான். அந்த ரயில் வேகமாக அந்த ரயில் நிலையத்தை கடந்து சென்றது. பின்பு அனைவரும் அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு அந்த பெண்ணையும் எழுப்பி நடைமேக்கு அழைத்து வந்தனர். அந்த குழந்தையை காப்பாற்றிய அந்த கதாநாயகன் படியில் இறங்கி வந்தான். அங்கு இருந்த அனைவரும் அவனை பாராட்டி கைத்தட்டினார்கள். அந்த பெண் தான் குழந்தையுடன் அவனிடம் சென்று 2 கைகளையும் சேர்த்து, மிக்க நன்றி, என் குழந்தையை காப்பாற்றிய என் கண்முன்னே நிற்கும் கடவுளே என்று ஆனந்த கண்ணீரோடு கூறினாள். அதற்கு கதாநாயகன், அப்படியெல்லாம் கூற வேண்டாம், நான் என்னால் முடிந்த உதவியை செய்தேன் என்று கூறினான். அங்கு திடீரென்று அந்த குழந்தை மேல் ஏதோ பொருளை விழுந்தது. அது ஏதோ ஒரு பொருள் அல்ல, அது கதாநாயகனின் கண் கண்ணாடி. அங்கு இருந்த அனைவரும் கதாநாயகனிடம், நாங்கள் அச்சத்தில் இருந்ததால் யாரும் எந்த சிந்தனையும் வரவில்லை, என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் திடீரென்று உனக்கு எப்படி இந்த சிந்தனை வந்தது என்று கேட்டார்கள். அதற்கு கதாநாயகன், நானும் அச்சத்தில்தான் இருந்தேன். ஆனால் அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று யோசித்தேன். உடனடியாக இந்த யோசனை வந்தது. கையில் கண் கண்ணாடி மட்டும்தான் இருந்தது. அதனால் கீழே வீசினேன். அதே நேரம் அந்த குழந்தையும் நான் நினைத்தபடி செய்ததால் உயிர் பிழைத்தது. அனைவருக்கும் இப்போது மகிழ்ச்சியாக உள்ளது. அந்த குழந்தையின் வாழ்க்கை இன்னும் முடியலை. எனவேதான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடிந்தது என்று கூறினான். பின்பு அனைவரும் அவர் வேலையை செய்ய சென்றனர். அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் மகிழ்ச்சியாக ரயில் பயணம் செய்ய சென்றாள். நம் விதி என்னவென்று யாருக்கும் தெரியாது. அதை யாராலும் மாற்றவும் முடியாது. நம்மால் இயற்கையின் விதியை என்றும் மாற்ற முடியாது. அதன் வழி என்ன வேறு யாருக்கும் தெரியாது.